Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப ஈஸியான கஃப் ஸ்லீவ் வித் ஃப்ளாப் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த கஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் ஒரு 3/4 ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருந்தேன். மோஸ்ட்லி இந்த கஃப் ஸ்லீவ் 3/4 ஸ்லீவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவோட லென்த் ஒரு 17 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நார்மலாக ஒரு 3/4 ஸ்லீவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கஃப் அட்டாச் பண்ணுறதுக்கு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். அந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கோட லென்த் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ் வரைக்கும் இதோட லென்த் எடுத்திருக்கேன். ஸோ மேலேருந்து இதோட லென்த் 10 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். அதோட அகலம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்லீவ்ஸ் எவ்வளோ அகலத்தில் இருக்கோ, அந்த கீழ்ப்பகுதி எவ்வளோ அகலத்தில் இருக்கோ அந்த அகலத்தில் இந்த ஃபேப்ரிக் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த 10 இன்ச்சு ஃபேப்ரிக்கை மடித்து போடும்போது உங்களுக்கு 5 இன்ச்சில் உங்கள் கஃபோர்டு ரெடி ஆகிடும். ஸோ மேலே இருக்க ஏதாவது ரா எட்ஜஸோ ஏதாவது அன்ஈவனாக இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த அன்ஈவனஸை கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நான் எடுத்துருக்கிறது ஒரு கமீஸோட காட்டன் ஃபேப்ரிக். அதுக்கு கொடுத்துருக்க கஃப் பார்த்திங்கன்னா ஒரு ரயான் ஃபேப்ரிக். ஓகே, ஸோ இப்போது ஸ்லீவ்ஸை இப்படி எடுத்துட்டோம். கரெக்டாக இது ஸ்லீவில் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போது ஸ்லீவோட சென்டரும் இந்த கஃபோட சென்டரும் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்டு இந்த மாதிரி எடுத்துக்கங்க. இது ஃப்ளாப் செய்கிறதுக்காக நான் இந்த கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கார்ட்போர்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் ட்ரா பண்ணால் அந்த உள்ளே இருக்க அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் வரைக்கும் அதோட வித்தை கொடுத்துட்டு 2 பக்கமும் நீட்டாக இந்த மாதிரி லைன் வரைஞ்சி ஒரு ஏரோ மார்க்குமா இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஃப்ளாப் மாதிரி கஃப்பில் எப்படி பண்ணுறாங்க, லைக் ரெடிமேடில் நிறைய இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஒரு காலர் நெக்கில் இந்த மாதிரி கஃப் ஸ்லீவ் நிறைய பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி அந்த கஃப் ஸ்லீவ் தான் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அந்த லைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த லைனை வரைக்கும் நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணி இதை ஒரு துணி மேலே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அந்த கமீஸோட ப்ளூ கலர் சேம் காட்டன் ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த காட்டன் ஃபேப்ரிக்கை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மேலே இதை வச்சு நான் அதை கம்ப்ளீட்டாக நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு பார்த்தா கரெக்டாக ஒரு வெளியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் ஃபேப்ரிக் இருக்க மாதிரி பார்த்து இது மேலே எப்படி லே பண்ணுங்கள். லே பண்ணிவிட்டு ஒரு பென்சில் வச்சு இந்த அவுட்டரை நம்ம இதில் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாப் தான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட். ஸோ இதுக்கு சீம் அலவன்ஸ்க்கு வெளியே ஒரு 1/4 இன்ச் ஒரு லைன் வரைஞ்சி அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் மார்க் பண்ணி முடித்த பிறகு இதை எப்படி தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கரெக்டாக நம்ம வரைஞ்ச அந்த லைன் மேலேயே இதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ எங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக நிறுத்தி நம்ம டேர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு அழகான நீட்டான அந்த ஃப்ளாப் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 ஸ்லீவுக்கு 2 ஃப்ளாப் நான் தைச்சி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃப்ளாப்பும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ எந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வருதோ அந்த இடத்துல கரெக்டாக நீடில் ட்ராப் பண்ணி ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி நீங்கள் டர்ன் பண்ணணும்.
ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு சின்ன சின்ன நாச்சஸ் கட் பண்ணுங்கள். இந்த நாச்சஸ் கட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளாப்பில் அந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ மார்க் பாயிண்ட்ஸ் அது வந்து உங்களுக்கு அழகாக பாப்பாகி வரும். இல்லைனா கொஞ்சம் பிளண்டான மாதிரி உங்களுக்கு வெளியே நல்லா வராது. ஸோ எங்கெல்லாம் அந்த ஃப்ளாப் இருக்கோ லைக் அந்த பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து நாச்சஸ் கொஞ்சம் நிறையவே கட் பண்ணிவிடுங்க. பெருசாக கட் பண்ண பிறகு இப்போது எக்ஸ்ட்ரா வெளியே ஓரங்கள் இருக்க ஃபேப்ரிக்கை கொஞ்சம் நேரம் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது பென்சிலை வச்சு இது எப்படி திருப்பத்துன்னு நான் காட்டுறேன். ஸோ அந்த ஏரோ மார்க்கோட பாயிண்ட்டு இருக்கு இல்லையா, கீழ்ப்பகுதி, அந்த இடத்துல இந்த பென்சிலை இந்த மாதிரி உள்ளே தள்ளி நம்ம இதை வந்து ப்ரிட்டி சைடை வெளியே எடுக்கிறோம். இப்போ தைச்சிருக்க சைடு வந்து ராங் சைடு, துணியோட நல்ல பக்கத்தை திருப்பி நம்ம வெளியே எடுக்கிறோம். ஓகே ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரிட்டி சைடு கிடச்ச பிறகு அந்த பாயிண்ட்ஸ்க்காக கொஞ்சம் நல்லா அந்த பென்சிலை விட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குத்தி வெளியே எடுத்துடலாம். ஓகே ஸோ எடுத்த பிறகு இதை நல்லா அயன் பண்ணி நீட்டாக கொண்டு வாங்க. அயன் பண்ணால் மட்டும்தான் இது இன்னும் நல்லா படிஞ்சு அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ ஒன்ஸ் வந்து அயன் பண்ணி முடித்த பிறகு உங்கள் ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் உங்கள் ஃப்ளாப்போட சென்டர் பாயிண்ட், ஃப்ளாப்பை வந்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த ஃப்ளாப்போட மிட் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க. அதே மாதிரி அந்த எடுத்துருக்க அந்த கஃப், அந்த 10 இன்ச் ஃபேப்ரிக்கை மடித்தோம் இல்லையா, அந்த 5 இன்ச்சோட சென்டர் பாயிண்ட், இது எல்லாமே துணியோட ராங் சைடில் நீங்கள் வைக்கணும். ஓகே துணியோட ராங் சைடில் இதை வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறீங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாப் வைக்கிறோம், அதுக்கு மேலே இந்த ஃபேப்ரிக்கை வச்சு இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து துணியோட ராங் சைடில் நம்ம வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சி முடித்த பிறகு இதை ஓப்பன் பண்ணி துணியோட ரைட் சைடுக்கு நம்ம திருப்ப போகிறோம். ஸோ அது திருப்புறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ஃப்ளாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு நம்ம டேர்ன் பண்ணிட்டோன்னா இது ரொம்ப நீட்டாக அழகாக வந்து டேர்ன் ஆகிடும். ஓகே ஸோ டாப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபேப்ரிக்கை துணியோட நல்ல பக்கத்துக்கு, அதாவது துணியோட ப்ரிட்டி சைடில் நான் டர்ன் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஸோ இப்போது இதை கம்ப்ளீட்டாக நம்ம டர்ன் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடில் வந்து நீங்கள் ஒரு சின்ன தையல் வேணும் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்லீவ்ஸை வந்து அட்டாச் பண்ணும்போது எண்டில் நீங்கள் அதை ஃபிட்டிங் கொடுக்கும்போது ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அது 2 சைடும் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது இந்த இடத்துல பட்டன் கொடுத்து இந்த ஃப்ளாப்பை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாம் தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிம்பிள் எலிகண்ட்டான லுக் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நார்மல் பிளெயின் கமீஸையும் இந்த அளவுக்கு நீங்கள் அழகாக மாற்றிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். See you next time with a different kind of video. Till then, take care. Bye-bye.